எல்லோருக்கும் வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. தொடர்ந்து 17 வருஷங்களாக நாங்கள் இதே கைவினைப் பொருட்களுடைய ஃபீல்டில் இருந்தாலும் இந்த பர்டிகுலராக முகலிவாக்கம் பகுதியில் ஒரு 10 வருஷமாக நாங்கள் இந்த ஷாப்பை நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு 10 வருஷத்துடைய கஸ்டமர்னு சொல்கிற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. அதில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடியவங்க தான் மைதிலி மேம். கிருஷ்ண பக்தரான அவங்களுடைய வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய கலெக்ஷனை நம்மளுடைய ஷாப்லேருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பூஜைக்கு போயிட்டு அவங்க வீட்டு பூஜையில் கலந்துக்கிட்டேன். ஸோ அவங்க வீட்டில் எப்படி அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி ஒவ்வொன்றையும் வச்சு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, டிஸ்பிளே எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கிருஷ்ணமயமாக அப்படியே எனக்கு உள்ளே போகும்பொழுதே ஒரு குட்டி அலங்காசை பார்த்தா மாதிரி ஒரு சந்தோஷமாகவே இருந்துச்சு. எவ்வளோ அழகான கலெக்ஷன், நல்லா நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக எல்லா சிலைகளையும் ஒரு சேர ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் அப்படியே கிருஷ்ணமயமாக திரும்புகிற இடமெல்லாம் கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்புகிற இடம் எல்லாமே கிருஷ்ணருடைய அம்சமாக நிறைய சிலைகளை வச்சு அவங்களோட வீடையே அப்படியே ரொம்ப அழகாக செய்திருந்தாங்க. ஸோ அந்த பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கடையிலேருந்து வாங்கின நிறைய பொருட்களை அவங்க வீட்டில் ஷோ பீஸ்லாகவும் வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி கிருஷ்ண ஜெயந்திக்கான கலெக்ஷன்ஸாகவும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க டிஸ்பிளே வந்து அவங்க வீட்டில் அவங்க எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அழகான ஒரு பிராஸில் செய்யப்பட்ட ராதா கிருஷ்ணர், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அழகாக குட்டியான அழகான டால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட இந்த வருஷம் ஸ்பெஷலாக வந்து அழகான இந்த தாமரை மலர், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கிருஷ்ணர், கோவோடு இருக்கக்கூடிய ஒரு வேணுகோபாலன், அந்த ட்ரீ, அந்த மரம், அந்த குட்டி லோட்டஸு, அதுக்குள்ளே இருக்கிற குட்டி கிருஷ்ணா அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி கலரில் இருந்துச்சு. அவங்களோட வீட்டு பூஜை அறையில் கிருஷ்ணரை வந்து அழகாக ஆவாகனம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய 35 இயர்ஸ் ஓல்டு அந்த லட்டு கோபாலை வச்சு அழகான நம்மளுடைய மர ஊஞ்சலில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஸ்பெஷலாக இருந்த லட்டு கோபால் ரொம்ப அழகாக அவரை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ராதாவும் கிருஷ்ணரும் ஜோடியாக இருக்க மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய அழகான ஒரு ஒரு ஃபீல் மாதிரி ரொம்ப அழகாக அந்த அலங்காரம் செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக இந்த ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய உருவம் இல்லாமல் கிருஷ்ணருடைய கை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸை ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்துருந்தேன். அதையுமே உடனே அவங்க பூஜையில் வச்சுட்டாங்க. இந்த வருஷம் புதுசாக வந்த பசுக்கண்ணனும் அவங்களுடைய வீட்டு டிஸ்பிளேயில் இருந்தார். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுமே ஏதோ பொருளை வாங்கணும் வச்சோன்னு இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜையில் வச்சு அழகான அந்த டிஸ்பிளே, அவங்களுக்கு வச்ச அந்த பக்ஷணம்னு சொல்லக்கூடிய அந்த பலகாரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஆத்மார்த்தமாக ஒரு பூஜை செய்து அந்த பூஜைக்கு என்னை இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட முகலிவாக்கம் பகுதியிலேயே அவங்களோட வீடு இருந்ததுனால நான் நேராக போய் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை ஒரு வீடியோ பதிவாக பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டைரெக்டாக போயிருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணருடைய ஆசி எப்போவுமே எல்லாருக்குமே